அசைதல் ஜீமுக்கு லம்மு வைங்க ஜும்பீதன் அல்னா அசைதல் அரக்கத்து ஜங்கீதன் லடுனா சண்டை பிடித்தல் ஜோஷீதன் உபல்னா கொதித்தல் சோறு கொதிக்குதல சோறு கொதன்னு கொதிக்குதில்ல அதுக்கு உபல்னா முடிஞ்சு. ஜீமுக்கு பார்சியில் கம்மியான மஸ்தர் தான் தெரியுது. அடுத்த அப்படி சீமு எதுக்கு ஜஸ்தன் ஊதுனா குதித்தல் ஜுஸ்தன் நூண்டுனா தேடுதல் ஜும்பீதன் ஹல்னா அசைதல் ஜங்கீதன் ஜங்குன்னு இருக்குல்ல ஜங்கு சண்டை அந்த உருதவே ஃபார்சி ஆக்கிறது ஒரு தன்னை அதிகமாக்கி ஜங்கு அதான் ஜங்கீதண்டா சண்டை பிடிச்சல் ஆகிடும். சண்டை பிடிச்சா லடுனா லடுத்தேன்னு சொல்கிறோம்ல வந்துட்டாராம் என்ன ஃபசூர் ரஹ்மானா அப்துல் ரஹ்மான் அசத்து மருமை ஹபீபுல்லாவா நீங்களும் அந்த ஊர் தானே? இது பேர் என்ன? பழவேற்காடு மாதிரி இது நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம் அடைய அந்த நேதாஜி நகர் அங்கே உள்ள இமாமு சொன்னீங்களே பேர் என்ன? இப்ராஹிம் அப்துல் ரஹ்மான். சரி நல்லது அல்ஹம்துலில்லாஹ். அப்போ வந்து ஜங்கீதன் லடுனா சண்டையிடுதல் ஜோஷீதன் உபல்னா கொதித்தல் அடுத்தால் சீமு ஜீமு சீமு பாவு பாவு இது உருதுல அதிகமானது. எது இது மஜ்ஹூல் எது அப்படி சொல்லக்கூடாது. இந்த இடத்துல ஜோஷீதன் சொல்லணும், ஜூஷீதன் சொல்லாமல் ஜோஷீதன் சொல்லணும். பாவ மஜ்ஹூலா சொல்லணும். அது பேய்க்கு உள்ளது. ஒவ்வொரு மசலையும் மாறும். அப்படி உள்ள மசலும் இருக்கும், மஜ்ஹூலும் இருக்கும், மரூவும் இருக்கும். ரெண்டும் கலந்து இருக்கும். கண்டுபிடிக்கிறது உச்சரிப்பில் தான் நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். லோகத்தில் காட்டுவாங்க. அதான் சொன்னேன் கண்டுபிடிக்கிறத அன்றைக்கி சொன்னேன். லோகத்தில் டிக்ஷனரியில் பார்த்தோம்னா இப்படி போட்டு கொடுப்பாங்க. பாவுக்கு நமக்கு சுக்குனா இப்படி விட்டா கொடுத்துட்டா மஜ்ஹூலா வாசி முறைப்படி இப்படி போட்டு கொடுத்தா மாறுவ. லோகத்து டிக்ஷனரியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். லோகத்தில் அகராதி மஞ்சிதை பார்த்து நம்ம சக்கி தீர்த்துக்கிறோம்ல இது என்னென்று. அது மாதிரி அரபி பார்சியில் உருதுல ஒவ்வொன்றுக்கும் டிக்ஷனரி. கிஷ்வரின்னு இருக்குது பார்சி லோகத்து. அப்புறம் ஃபைரோஸ்ன்னு இருக்குது. ஃபைரோஸில் உருதுல பெருசு இருக்குது. அதில் பார்சி லவ்ஸும் கலந்து வரும். இது அரபியை விட உருதுலையும் பார்சிலையும் தான் நிறைஞ்சிருக்குது. கிதாபுகளும் டிக்ஷனரிகளும் கானூன்களும். சரி போட்டும், அது தெரிஞ்சுக்குங்க. நீங்களும் அப்படி தெரிஞ்சுக்குங்க. எதை மஜ்ஹூலா வாசிக்கிறோமோ அந்த நுக்தாவை உட்டாவாக போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல. வாவுக்கு ஜோஷீதன்கிற வாவை ஜூஷீதன் வாசிக்கிறதா தடுமாற்றம்ல வாவுக்கு சுக்குனை இப்படி போட்டு வச்சுருங்க. உட்டாவை போட்டு வச்சுருங்க. 7 8 எழுதுகிறோமா இல்லையா? 7 இப்படி எழுதுறது. அதே வி மாதிரி எழுதிட்டா 7, வியை உட்டா எழுதிட்டா 8. ஷா இது உருது பார்சியில் தான் இந்த எழுது. அரபியில் கிடையாது, தமிழ்லேயும் கிடையாது. தமிழில் ஒரு ஷா தான். அதை ஷாண்டும் வாசிக்கோ, அதை சாண்டும் வாசிக்க, எப்படி வேணாலும் வாசிக்க. அதனால தான் தமிழுக்கு பெருமை. தமிழுக்கு எப்படி வேணாலும்
அதனால பாஷக்காரனுக்கும் பாஷை அல்லாதவனுக்கும் இடையில் அவன் பேசுகிற போது சிரிப்பு வருது. ஆமாம். அடுத்த கபூல் செய்ப்பாத அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தவங்களா தமிழில் கப்பூல் செய்ப்பா, அவன் கப்பூல் செய்ப்பான்ட்டு ஏன்னா கபூல் செய்யணும் பூனை தானே போட்டுருக்கீங்க, அது பீ தானே, இப்போ கபூல் செய்ப்பா சிரிப்போம். நம்ம தாய் பாஷையிலேயே இருந்ததுனால தன்னாலேயே கபூல்னு சொல்லி கொடுக்காமலே பாபா பாபாகவும் பாபா பாவாகவும் இயற்கையிலேயே பால் குடித்த அந்த வாயிலேயே அப்படி பழகிடுறோம். கற்றுக் கொடுத்தா சொல்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போகாதவன்ட்டு போய் பாரு, அவன் தான் கபூல்னு சொல்லுவான், போனவனு சொல்லுவான். இதுதான் பாஷைக்கு உண்டான பெருமை. சரீதன் சரணா சொல்லுங்க. சரணா மேயுதல், மேயுதல் ஆடு மாடு மேயுதல். சஸ்பீதன் லகுனா சேருதல் ஒட்டுதல் இணைதல் எல்லாம். லக்னான்னா ஒன்று ஒன்று அப்படி சேர்றது. அது நண்பர்கள் சேர்றதையும் சொல்லலாம், வஸ்துகள் சேர்றதையும் சொல்லலாம், மேகங்கள் சேர்றதையும் சொல்லலாம். ஒன்றும் ஒன்றோட இணைய. வாங்க சோமா இருக்கீங்களா, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்களா? என்ன பேர் சொன்னீங்க? ரவுத்துல்லா. அடுத்த சேருதல் இணைத்தல் ஒட்டுதல். சஷீதன் ஒட்டுதல் சேருதல் இணைதல். சஷீதன் சக்குனா ஏ வரும், இதுக்கு ஏ வராமல் இன்னொன்று சக்குனான்னு வரும் சீனு, அது சக்தி பெறுதல். சொல்கிறேன், அது சக்குனாவுக்கு இது சக்குனாவுக்குள்ள வித்தியாசம் சொல்கிறேன். அது சக்குனா, இது சக்குனா, இது ஹே வரும். சக்குனாண்டா சுவைத்தல். சார் நான் குடிச்சு பார்க்குறோம்ல, அப்புறம் டேஸ்டாக இருக்குது சொல்கிறோம்ல, சுவைத்தல். சக்கீதன் டபக்னா வடிதல் ஒழுகுதல். ஒழுகுதுன்னு சொல்லலாம், வடிதல்னு சொல்லலாம். இன்னொன்று இருக்குது, ஒழுகுதல் இல்லாமல் ஒழுகல், அது பின்பற்றுன்னு அர்த்தம். தமிழில் பின்பற்றி ஒழுகு, சலிலாசலத்தை பின்பற்றி ஒழுகு. ஒழுகுதல் இந்த அர்த்தம் இப்படி, ஒழுதல் ஒழுகுதல். அது அதையும் சொல்கிறாங்க, அதையும் பின்பற்றி ஒழுதல்னு சொல்கிறாங்க, பின்பற்றி ஒழுகுதல்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்பற்றுதல்ங்கிற அர்த்தம். எதுக்கு? நபி அவர்களை பின்பற்றி ஒழுகுதல்ன்ற தமிழில் சொல்கிறோம்னா. சீதன் சுண்ணா சொல்லுங்க. பொறுக்கி எடுத்தல் தேர்ந்தெடுத்தல். ரெண்டு பொறுக்கி வந்து மிச்சரை வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அது கடலையாக பொறுக்கி பொறுக்கி திங்கிறான்ல வெவ்வேறு. அதே மாதிரி பொறுக்கி எடுத்தல்ங்கிறது இதில் யாரப்பா நீ யார் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கா, இந்த வேலை செய்கிறது யார் அப்படின்னு பொறுக்கி எடுக்கிறது தேர்ந்தெடுத்தல். அதுக்கும் பொறுக்கி எடுத்தல்பாங்க இல்லைங்களா? பொறுக்கி எடுத்தல் அதுக்கும் சொல்கிறாங்கல்ல, இவரில் யாரை வேண்டாலும் எடுப்பா பொறுக்கி. இப்போ தேர்ந்தெடுத்தலை தான் பொறுக்கி எடுத்தல். உறுதியில் அப்படியே ரெண்டு இடத்துக்கு வரும். பொறுக்கி இப்போ சொன்னாண்டா பொறுக்கி எடுத்தல் தேர்ந்தெடுத்தல் முடிஞ்சு. சேய்க்கு ரொம்ப கம்மியான மஸ்தர் தான். வாங்க அப்துல் ஜமீ, என்ன ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்க. அடுத்த ஹாரீதன் குஜானா சொரிதல். இப்போ பார்த்தாலும் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கானா இல்லையா? பெரிய ராணா போடணும், சின்ன ராணா. சொரிதல் மழை சொரிதல் அருள் சொரிதல்னு வருமே, அதல்ல. காயிதன் சபானா மெல்லுதல்.
ஹராஷீதன் சீல்னா ஏற்கனவே இது மாதிரி வந்துருக்குது. சீவுதல் தராஷீதன் வந்துருக்கு. அப்போ எந்தெந்த மஸ்தர் இது மாதிரி முத்தராதிவாக வருதோ அதை நினைவுக்கு வந்துடணும். ஹராமீதன் நாசிச்சே சல்னா நாசிச்சே சல்னா செல்லமாக நடத்தல். கல்வத்தில் மனைவி போய் செல்லமாக நடக்கலாம். இப்படி இப்படிங்கிறாங்கல்ல பெண்கள். குழந்தை வந்து இப்படி இப்படி ஆடுறான்ல குழந்தை நடக்கிற போது சந்தோஷத்தில் இப்படி டே என் ராஜா செல்லம் சொல்கிறோம்ல, சும்மா நடக்கிறது இல்லை, செல்லமாக நடத்தல். தாய்க்கு செல்லமாக நடத்தல். அதே மாதிரி பெரியாருக்கு மத்தியில் செல்லமாக நடக்கிறாங்க. ஒருத்தர் பெரியாருக்கு மத்தியில் ஒருத்தருக்கு அன்பாக செல்லமாக நடக்கணும்ல, போட தர முடியாதுடா போட அப்படின்னு சொல்கிறோம்ல. ஹரோஷீதன் ஷோர் மச்சானா இறைச்சல் போடுதல். ஷோருண்டா இறைச்சல், மச்சானண்டா போடுதல். ஷோர் வீணான இறைச்சல் போடுறாங்கல்ல பிள்ளைங்க மக்கள் உஸ்தாது வர்றதுக்கு முந்தி, அதுக்கு சொல்லுவாங்க ஷோர் மச்சானா. ஹரீதன் ஹரீதுனா வாங்குதல். கடைக்கு போய் சாதனங்கள்லாம் வாங்குறோம்ல, ஸ்திரா ஷிரா ஷிரா. பாயிண்டா விற்குதல், இது வாங்குதல். ஹசீதன் குஸ்னா குஸ்னா நுழைதல். ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் போய் உள்ள நுழையிறான்ல, நுழைதல். குப்தன் சோனா வாவு மஜூலு உறங்குதல். குப்தன் சோனாண்டா உறங்குதல், தூங்குதல். அடுத்து அப்படியே ஹலீதன் சுபுனா வருந்துதல். வருத்தம் அது வந்து முள்ளு காலில் வந்து அப்படி குத்திருச்சுன்னு சொன்னால் சுபுனான்னு சொல்கிறது. ஊசி குத்தி வலிக்கிறது, ஏதாவது கல் குத்தி வலிக்கிறது, அதுக்கு சுபுனாம்பா. வருந்துதல். ஹமீதன் ஜுக்குனா குனிதல். ருக்குவில் போகிற மாதிரி ஜுக்குனா குனிதல். 2 சொல்லி 3 சொல்லி அல்ல குனிதல். ஹந்தீதன் ஹெஸ்னா, அந்த நூனை சரியாக உச்சரிக்கக்கூடாது, ஹென்ஸ்னான்னு சொல்லக்கூடாது. ஹெஸ்னா நூனு சத்தம் லேசாக வரணும். ஹென்ஸ்னா சிரித்தல். இது வாவு மதூலா. 3 வாவு வருது மதூலா. மதூலத்துன்னு சொன்னால் உச்சரிப்பை விட்டும் நீக்கப்பட்டதுன்னு அர்த்தம். லஃபுதை விட்டு நீக்க, அதாவது முன்சரிஃபுன் அனித்த கல்லுமி அரபி சொல்கிறது. கல்லும் உச்சரிக்கிறதை விட்டும் முன்சரிஃபு நீங்கியது. உச்சரிப்பை விட்டு நீங்கியதுக்கு பேர் மதூலத்து பேர். அதளவுக்கு நீதி செலுத்தினான்னு அர்த்தம் இருக்குது. அதலண்டா அகன்றான் என்ற அர்த்தம் இருக்குது. அந்த அகன்றான் அர்த்தத்தில் தான் உச்சரிப்பை விட்டும் அகன்றது இந்த கருத்தில் பாருங்கள். எழுத்தில் வரும் ஹாஜா ஹீஷு. ஹாஜாவுக்கு குவாஜான்னு சொல்லக்கூடாது. பாவு எழுதணும், பாவு விட்டுட்டு ஹாஜான்னு வாசிக்கணும். ஹாஜாண்டா சிநேகிதன்கிற அர்த்தம் இருக்குது. ஹாஜாண்டா அன்பன் சிநேகிதன். ஹாஜாவுக்கு எஜமானன்ங்கிற அர்த்தம்லாம் இருக்குது. அல்லாவுக்கு ஹாஜான்னு சொல்லுவாங்க. அல்லாவுக்கு சொல்லுவாங்க. அடுத்த அப்படி காபீதன் மேலே அது சோனா உறங்குதல். இதுவும் சோனா தான், அதுவும் உறங்குதல் தான். 2 மஸ்தர் வருது. குப்தன் சோனா
காபீதன் சோனா. ஒன்று வாவ மாதூலாவான காபீதன், ஒன்றும் வாவு இல்லாத குப்தன். ரெண்டு மஸ்தரும் ஒரே அர்த்தம்தான், சோனா. அதை சோனான்னு வசிக்காமல் சூனாண்ட தங்கமாகிடும். சூனா சாந்தி, சூனா சாந்தின்னு சொல்லுவாங்க, தங்கம் வெள்ளி. சூனாண்ட தங்கம் ஒதுக்குது, அது சோனாண்ட பக்தராகிடும், உறங்குதல் ஆகிடும். அது சூனான்னு வாபம் ரூபா வச்சா தங்கமாகிடும். சொல்லுறீங்களா? அதனால் வாவுக்கு சுக்குன்னு உல்ட்டா போட்டுக்குங்க. காபீதன் சோனா. காஸ்தன் சாகுனா நாடுதல். காந்தன் படுனா படித்தல். குருதன் அது படுனா அதிகரித்தல். இது படுனா படித்தல். அங்கே அந்த 4 வாவும் மாதூலா தான். அதே மாதிரி குருதனுடைய வாவும் கூர்தண்டு வாசிக்கக்கூடாது. வாவு எழுத்துல வரும். கானா சாப்பிடுதல். அந்த கானாங்கிற வார்த்தை மஸ்தருக்கும் உருதுல வாங்காங்க. கானா காவு, அது மஸ்தர் அல்ல, இஸ்மாயில் போச்சு. அரபிங்கிறது ஒரே ஹர்பு, ஒரே சொல்லு, ஹர்பாவும் வரும், இஸ்மாவும் வரும், வேலாவும் வரும். இப்படி வருது. அப்படிலாம் அரபியில் இருக்குது. ஒரு சொல்லே தான், அது ஹர்பாவும் வரும், இஸ்மாவும் வரும், வேலாவும் வரும். அப்படி வருது. அப்படிதா மின்னு ஜருடைய ஹர்பா வரும், மின்னு ஜருடைய ஹர்பா வரும்ல, வரும்ல. ஆமாம், மின்னு. அதே மாதிரி மானய மீனு மின் அம்ரா வரும். மீன் அப்படி வருது. அதே மாதிரி அப்புறம் அப்படியே வருது. வரும் மின்னு இஸ்மா, இஸ்மா வரும். மின்னு இஸ்மா வரும் பாதுடைய அர்த்தத்தில். பாது கொஞ்சங்கிற அர்த்தத்தில் இஸ்மாவும் வரும். பயிர் இருக்கட்டும். அப்போது இது வாவ கூஷீதன் வரும். கோஷீதன், கூஷீதன் சுகுணா மாறும், காய்ந்து போகுதல். அப்போ கா முடிஞ்சா ஒதுக்கலாமா? தானு வேண்டாமா? சுக்குனா காஞ்சி போகிறது. சுக்குனா காஞ்சி போகிறது. தால் ஒதுக்கலாமா வேண்டாமா? சரி சரி, வாசிக்க சொல்கிறேன். ஆமாம், வாசிங்க. ஆட்சிக்கு வாசிக்கலையே, ஹிந்தியில் வந்தாங்க. வாசிங்க. இப்போ சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுத்தது வாசி. ஜஸ்தன் கூதுனா குதித்தல். ஜுஸ்தன் டூட்டுனா டூண்டுனா டூண்டுனா டூடுனா டூண்டுனா டூண்டுனா டா டா தேடுதல். டூண்டுனா தேடுதல். ஜும்பீதன் ஹல்னா அசைதல். ஜங்கீதன் லடுனா சண்டையிடுதல். ஜோஷீதன் உபல்னா 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 குதித்தல். நீங்கள் வாசிங்க. அவங்களுக்கு என்ன பேர்? முஹிதீன். வாசிங்க. வந்துட்டீங்களா பாடத்துக்கு? வரலையா? சித்திக்கு நீங்கள் வாசிங்க. வரலையா? போய் கொடுக்குற ஆரம்பிக்கிறது வரல. இன்றைக்கி ஓய்வு கொடுக்குற பாடத்துக்கு வந்துட்டீங்களாங்கிறேன். சரி, ஒன்று இருக்க பாருங்கள், ஒன்று சொல்கிறேன். அது ஒன்றுன்னு சொல்கிறேன். முத்தி சாஹிப் கூட வந்துருக்குறாரு. சரி, ஒன்று இருக்க சொல்கிறேன் பாருங்க. அவர் ஆட்சிக்கு வாசித்தாரில் 5 3 2 5 வாசித்தாரில் இன்னும் சொல்கிறேன். சீமு பாருங்கள். சரீதன் சரணா
மேய்தல் சஸ்பீதன் லக்னா சேருதல் இணைதல் ஒட்டுதல் சஷீதன் சக்னா சுவைத்தல். எழுதுறதுக்கு நேரம் கொடுக்கணுங்க. எழுதணுங்கள தமிழில் நம்ம வாரில் பேப்பர் மாதிரி வாசிச்சுட்டு போனால் எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டீங்களா இல்லையா? எழுதியாச்சா? சகீதன் டபக்னா வடிதல் ஒழுகுதல். சீதன் சுன்னா பொறுக்கி எடுத்தல் தேர்ந்தெடுத்தல். ஹாரிதன் குஜானா சொரிதல் உடம்ப சொரியிறது. ஹாயிதன் சபானா மெல்லுதல். எழுதிட்டீங்களா? நிரூபர் மாதிரி இருக்க வேண்டி இருக்குது. இப்போ நிரூபர்கள் வர்றாங்கல்ல, பேசுகிற பேச்சையெல்லாம் எழுதிடுறாங்களே பூராத்தி. அதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது. இப்படி எழுதுனா காணாண்டா கருப்பிட்டு பாடினா வாயில் போட்டுக்கா அப்படி அதை அவங்க அதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது. அதை எழுதிக்குவாங்க, பூரா அவங்களே வாய்ச்சிடுவாங்க. இப்படி ஆச்சு. அது ஒரு தனி சிரமம் தானே. பாருங்க ஹராஷீதன் சீல்னா சீவுதல். ஹராமீதன் நாதுசே சல்னா செல்லமாக நடத்தல். ஹரோஷீதன் ஷோர் மச்சானா சத்தமிடுதல் இரைச்சல் போடுதல். ஹரீதன் ஹரீதுனா வாங்குதல். ஹசீதன் குஸ்னா நுழைதல். ஹுத்தன் சோனா உறங்குதல். ஹலீதன் சுபுனா வருந்துதல். ஹமீதன் ஜுக்னா குனிதல். ஹந்தீதன் ஹஸ்னா சிரித்தல். ஹாபீதன் சோனா உறங்குதல். ஹாஸ்தன் சாகுனா நாடுதல். ஹாந்தன் படுனா படிக்குதல். குருதன் கானா சாப்பிடுதல். ஹோஷிதன் சூக்குனா காய்ந்து போதல். காய்ந்து போதல். எபிச காஞ்சான்னு வருதா நீங்களா? காய்ந்து போதல். அப்போது சித்திக்கு விதி வந்தீங்களா? இப்போ போதுமா? சரி. விஷயம் போகிறவங்க போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துடுங்க. நேரத்தோட ஆரம்பிச்சு